மத்திய அரசு ஊழியர்களுக்கு முக்கிய செய்தி. நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் 8வது ஊதியக்குழு குறித்த ஒரு முக்கிய அப்டேட் கிடைத்துள்ளது. ஜனவரியில் அரசாங்கம் 8வது ஊதியக்குழுவிற்கான அறிவிப்பை வெளியிட்டது. ஆனால் அதன் மீது இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எனினும் இப்போது 8வது மத்திய ஊதியக்குழுவை உருவாக்குவதற்காக மாநிலங்கள், பாதுகாப்பு அமைச்சகம், உள்துறை அமைச்சகம் மற்றும் பணியாளர் மற்றும் பயிற்சித்துறையுடன் அரசாங்கம் பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளது. இது குறித்த தகவல்களை நாடாளுமன்றத்தில் நிதி அமைச்சகம் வழங்கியது. 8வது மத்திய ஊதியக்குழுவின் உருவாக்கம் ஜனவரியில் மத்திய அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்டது. சுமார் 50 லட்சம் மத்திய ஊழியர்களின் சம்பள அமைப்பையும் சுமார் 65 லட்சம் ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதிய அமைப்பையும் மாற்றுவதே இதன் நோக்கம். 8வது ஊதியக்குழு குறித்து மக்களவையில் நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி எழுத்துப்பூர்வமாக பதிலளித்தார். இந்த பதிவில் அவர் பாதுகாப்பு அமைச்சகம், உள்துறை அமைச்சகம், பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை மற்றும் மாநிலங்கள் உள்ளிட்ட முக்கிய கட்சிகளிடமிருந்து இது குறித்த தகவல் கோரப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். 8வது ஊதியக்குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் நியமனம் குறித்து தெரிவித்த நிதித்துறை இணையமைச்சர், அரசாங்கத்தால் ஆணையம் முறையாக அறிவிக்கப்பட்டவுடன் 8வது மத்திய ஊதியக்குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றார். திருத்தப்பட்ட ஊதிய விகிதங்கள் எப்போது செயல்படுத்தப்படும் என்பது குறித்த கேள்விக்கு பதிலளித்த பங்கஜ் சௌத்ரி, 8வது மத்திய ஊதியக்குழுவால் பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டு அவை அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்னரே அவை செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். நிதியமைச்சகம் அளித்த தகவலில் 8வது மத்திய ஊதியக்குழுவை உருவாக்குவதற்காக மாநிலங்கள், பாதுகாப்பு அமைச்சகம், உள்துறை அமைச்சகம் மற்றும் பணியாளர் மற்றும் பயிற்சித்துறையுடன் அரசாங்கம் பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அரசு 8வது ஊதியக்குழுவை அமல்படுத்துவதன் மூலம் சுமார் 50 லட்சம் மத்திய ஊழியர்களும் 65 லட்சம் ஓய்வூதியதாரர்களும் பயனடைவார்கள். இதன் கீழ் ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதியமும் அதிகரிக்கப்படும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மற்றும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.